செல்வி நடனம் கற்றாள். இந்த தொடரானது உடன்பாட்டு வாக்கியமாகவும் கொள்ளலாம், செய்வினை வாக்கியமாகவும் கொள்ளலாம், தன்வினை வாக்கியமாகவும் கொள்ளலாம். செல்வி என்பது எழுவாய், ஏனென்றால் பெயர் சொல். அந்த எழுவாயினுடைய வினை தான் கற்றாள், அது பயனில்லை. ஏன், எதற்கு, எப்படி, என்ன என்று வினா கேட்டு அதுக்கு விடை வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்படும் பொருள். என்ன கற்றாள் என்று வினா கேட்டோம்னா நடனம் என்ற பொருள் தருகிறது. அப்போது செல்வி என்பது எழுவாய், நடனம் என்பது செய்யப்படும் பொருள், கற்றாள் என்பது பயனில்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம் அப்படின்னு பேர். உடன்பாட்டு வாக்கியம் என்பதும் அதுதான். உடன்படக்கூடிய வாக்கியம், எதிர்மறை இல்லாத வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம். அதே போல் தன்வினை வாக்கியமும் அதுதான். செல்வி அவளே செய்யக்கூடிய செயல்பாடுக்கு தன்வினை வாக்கியம்னு பேர். இதையெல்லாம் மாற்றி பார்க்கலாம். உடன்பாட்டு வாக்கியத்துக்கு எதிர்மறை வாக்கியம் என்ன அப்படின்னா செல்வி நடனம் கற்றிலல் அப்படின்னு சொல்லணும். இப்போ செய்வினை வாக்கியம்ங்கிறது செல்வி நடனம் கற்றாள் அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை வருது. நடனம் என்கிற செய்யப்படும் பொருளை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்போ நடனம் செல்வியால் கற்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அவளை தன்வினை வாக்கியம்னா செல்வி நடனம் கற்றாள் என்பது அவளே செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறாள்னு அர்த்தம். அதை பிறரை செய்ய வச்சா அது பிறவின வாக்கியம். அப்போ செல்வி நடனம் கற்பித்தாள் அப்படின்னா பிறவின வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம் அப்படிங்கிறது செல்வி நடனம் கற்றால், எதிர்மறை வாக்கியங்கிறது செல்வி நடனம் கற்றிலல். செய்வினை வாக்கியங்கிறது செல்வி நடனம் கற்றால், செயற்பாட்டு வினை வாக்கியங்கிறது நடனம் செல்வியால் கற்கப்பட்டது. தன்வினை வாக்கியம்னா செல்வி நடனம் கற்றால், பிறவின வாக்கியம்னா செல்வி நடனம் கற்பித்தாள். நன்றி, வணக்கம்.